ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரணவ வாஸ்து நிபுணர் அஸ்ட்ராலஜர் சிவகு சத்யசீலன் சார் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாய நமஹ. வணக்கம் சார். நிறைய நல்ல பதிவுகள், நிறைய நல்ல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில் இன்றைய கேள்வி சார், ஒருவர் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அந்த உழைப்புக்கேற்ற பலன் அவருக்கு கிடைக்கிறதில்ல. அதே மாதிரி படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், நல்லா படிப்பாங்க, ஆனால் அந்த படிப்புக்கான ரிசல்ட் அவங்களுக்கு வராது. ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு தடை அப்படின்றது ஏற்படுது. எதனால் இது ஏற்படுது? ஜாதகத்தில் இதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை மாற்ற முடியுமா? ஓகேம்மா. பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவிக்கக்கூடிய தடைகளுக்கு அவருடைய லக்னமே காரணமாக இருக்கிறது. பொதுவாக லக்னத்தை உயிர் அப்படின்னும் ராசியை உடல் அப்படின்னும் இந்த இடத்துல சொல்லுவாங்க. அப்போது ஒரு மனிதனுடைய மூளைத்திறன், இந்த மூளைத்திறன் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த மனித உடலையே அவரால் என்ன பண்ண முடியும்னா இயக்க முடியும். இந்த மூளைத்திறன் ஒன்று பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த உடம்புல எந்த உறுப்புகள் நல்லா இருந்தாலும் அது வேஸ்ட் அப்படி தான் நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அப்போது இந்த இடத்துல ஒரு தனி மனிதனுடைய சுய முயற்சி, தனி மனிதனுடைய எண்ணம் வெற்றி பெறணும்னா அவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலு பெற்றிருக்க வேண்டும். லக்னாதிபதி அப்படின்னா யாருன்னா, உங்கள் ஜாதகத்தில் லா அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும். அந்த கட்டத்திற்குரிய அதிபதி 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ அல்லது சனியினுடைய பார்வையிலேயோ ராகுவினுடைய பார்வையிலேயோ கேதுவினுடைய பார்வையிலேயோ சிக்கி இருக்க கூடாது. அவ்வாறு இருப்பின் அந்த ஜாதகர் தன்னுடைய முயற்சியை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அவரால் உருவாக்கிக்க முடியாது. அதில் இன்னும் ஒரு மேலே நம்ம போய் சொன்னோம்னா, இந்த லக்னாதிபதி பாதிக்கப்பட்டவர்கள் கட்டாயமாக லக்னம் அப்படின்னாலே உயிர் தான். இந்த உயிர் பொதுவாக எப்படி உருவாகிறதுனா, பஞ்சபூதம் கூட்டு சேர்க்கை இணையறதன் மூலம் தான் ஒரு உயிர் உருவாகுது அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஒரு தெய்வ வழிபாட்டிலையும் பஞ்சபூத கூட்டு சேர்க்கை இருக்கும் பொழுது உயிர் உருவாகும். ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் பொழுதும் ஒரு உயிர் உருவாகும். ரெண்டுமே பஞ்சபூதத்தை ஒன்று குவிக்கிறது தான் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல ஒரு தனி மனிதன் எடுக்கக்கூடிய முயற்சியில தோல்வி அடைகிறது அப்படின்னா அதற்கு லக்னாதிபதி பாதிப்பு. லக்னாதிபதி பாதிச்சிருந்தாலே அவருடைய ஜாதகத்துல பஞ்சபூதத்தன்மை ஏதோ ஒரு வழியில் செயல் இழந்திருக்கிறது என்று பொருள். அவர் எந்த பலனை அடையாமல் இருக்கிறாரோ அதற்குரிய பூதம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். உதாரணமா ஒருத்தருக்கு நோய் அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுனா அது லக்னாதிபதி பாதிப்பு தான். அப்போ அவருக்கு நெருப்பு பூதம் பாதித்திருக்கிறது. அதே போல ஒருத்தருக்கு பண வருவாய் என்பது சின்ன வயசுலேருந்தே இல்லைன்னா அவருடைய ஜாதகத்தில் நிலபூதம் பாதித்திருக்கிறது. ஒருத்தருக்கு உறவு நிலை அப்படின்றது ஒரு வசீகரமாக இல்லைன்னா அவருக்கு நீர்பூதம் பாதித்திருக்கிறது. ஒருத்தருக்கு வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் முன்னேற்றமே கிடைக்கல அப்படின்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா காற்று பூதம் பாதித்திருக்கிறது. ஒருத்தர் உயரணும்னு நினைக்கிறாரு, அதற்கு எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறாரு, ஆனால் யாரு கண்ணுக்குமே தெரியலன்னா அவர் ஜாதகத்தில் ஆகாய பூதத்தினுடைய தன்மையும் அதற்கான கிரகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று பொருள். அப்போ இந்த லக்னாதிபதி எந்த இடத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த பூதம் அவருக்கு என்ன இருக்கும்? பிரச்சனையா இருக்கும். லக்னாதிபதி வலுத்திருப்பவருக்கு பஞ்சபூதமும் எப்போதுமே அவர் உடம்புல சமமாக இயங்கும் என்று பொருள். அப்போ எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலுமே பஞ்சபூதம் உடம்புல சமச்சீரா இருக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறி. அப்ப சமச்சீராக மாற்றுவது தான் இறை வழிபாடு, இறைவனுடைய நாமம். அப்போ தன்னுடைய உடல்ல பஞ்சபூதத்தின் தன்மை பலகீனம் அடைந்திருக்கிறது இல்லையா, அதை செயற்கையா பஞ்சபூதத்தன்மையில பூஜை முறையில உருவாக்கி தன்னுடைய உடல்நிலையை அதுல அர்ப்பணிக்கும் பொழுது கண்டிப்பா நாம என்ன நினைத்திருக்கிறோமோ அது வெற்றி பெறும். அப்போ வெற்றி பெறணும் அப்படின்னாலே லக்னாதிபதி வலுவாய் இருந்தாதான் அந்த தன்மை. இப்ப உதாரணமா ஒருத்தருக்கு தெய்வ சிந்தனையே இல்லை, பூஜை சிந்தனையே இல்லை, எதிலையுமே தன்னை நிதானமாக அர்ப்பணிக்கவே மாட்டேங்கிறாருன்னா
அவருக்கு எதன் அடிப்படையில் மாறும்? வெறும் புலம்பல் மட்டும்தான் இருக்கும். அப்போ விதிப்பயன் நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா அதை மதியால வெல்லணும்னா அதற்கு இறை வழிபாடும் இறை நாமத்திலும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதுதான் இந்த விதியில் இருக்கக்கூடிய வலியையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு ஒரு வழியாக அமையும். அப்படிப்பட்ட பஞ்சபூதத்தை நமக்கு ஒன்று கூட்டி தருவதுதான் இந்த சிவாய நம எனும் பஞ்சாக்ஷரம். பொதுவாக உங்களுக்கு ஒரு கதை நன்றாக தெரியும்னு நினைக்கிறேன். மார்க்கண்டேயன் அப்படின்ற ஒருவர் சிவபெருமானை இளம் வயதில் அதிகப்படியாக பூஜை செய்தார். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 16 வயதிலேயே அவருக்கு ஆயுள் குறைவு, காலன் அவரை கைப்பிடித்தே தீர வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருந்தது. ஏன்னா லக்னாதிபதி அடி வாங்கினாலே ஆயுள் குறையும், லக்னாதிபதி அடி வாங்கினாலே நமக்கு சிந்தனை தெளிவாக இருக்காது, லக்னாதிபதி அடி வாங்கினாலே நம்ம முயற்சிகள் எல்லாம் தோல்வியிரும், லக்னாதிபதி பிரச்சனை ஆகிட்டாலே தனிமையில தான் இருப்போம். இது எல்லாமே லக்னாதிபதி பாதித்ததினுடைய வெளிப்பாடு. லக்னாதிபதி பாதிச்சாலே தாடி வளர்ப்போம், உடம்ப அழகுபடுத்திக்க மாட்டோம், எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மற்றவர்களோடு இணங்கி செயல்பட மாட்டோம், எப்பொழுதுமே தனியாவே ஒரு ரூம்ல இருண்ட இடத்துல அடைஞ்சு கிடப்போம். இது எல்லாம் லக்னாதிபதியும் மூளைத்திறனும் பாதிக்கப்பட்டதினுடைய வெளிப்பாடு. இப்படி இருப்பவர்கள் வாழ்க்கையில தானாக முன்னேறணும்னு நினைச்சா மட்டும்தான் வாழ்க்கை மாறும். வேற யாரும் மாற்றணும். ஏன்னா லக்னம் என்பது ஜாதகருடைய மூளை. அப்போ அவர் நினைச்சா மட்டும்தான் அதுல என்ன பண்ண முடியும்? வெற்றியை பெற்றுத்தர முடியும். அப்போ அதை பெற வேண்டும் அப்படின்னா இந்த 5 எழுத்து நாமத்தை கட்டாயமாக ஓத வேண்டும். அப்படி நமசிவாய அல்லது சிவாய நம எனும் 5 எழுத்து நாமத்தை ஒரு மனிதன் ஓதுகிறார் என்றால் அவர் வாழ்க்கையில் பெற முடியாத விஷயமே கிடையாது. ஏன்னா பஞ்ச எழுத்துக்கள் பஞ்சபூதம். ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பூத தத்துவத்தை நமக்கு இங்கு உறுதி செய்கிறது என்பதை இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இதுல ஒரு மிக முக்கியமான பதிகம் இருக்கிறது. இந்த பதிகத்தை யார் ஒருவர் சொல்லுகிறாரோ அவருக்கு அது கிடைக்கும். உதாரணமா அது என்ன அப்படின்னா, துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் 5 நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடிவாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்ச எழுத்துமே அப்படின்ற இந்த பதிகம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நாம தூங்கும் பொழுதும் விழித்திருக்கும் பொழுதும் நாம எப்பொழுதுமே இந்த பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய சிவாய நம எனும் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அது எப்படி சொல்லணுமா? வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த. இந்த மனசுல நம்பிக்கை இல்லாம அந்த அடியை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே நடக்காது. தீமையான எண்ணத்தோடு அந்த அடியை பிடித்தீங்கன்னா அதற்கு பலன் இருக்காது. மனதில் வஞ்சகம் இல்லாது நிதான நிலையோடு சிவாய நம எனும் சொல்லக்கூடிய இந்த நாமத்தின் தலைவனுடைய திருவடியை கரெக்டா நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா வந்த கூற்று, அதாவது நம்மளுடைய லக்னாதிபதி பாதிச்சிருந்தாலும் அதனால் வரக்கூடிய விளைவுகளை அஞ்ச உதைத்தன 5 எழுத்துமே. அப்படின்னா என்னன்னா, மார்க்கண்டேயனுக்கு காலன் நெருங்குகின்ற பொழுது எப்படி 5 எழுத்து வடிவான நமச்சிவாய பரம்பொருள் 5 அளவுக்கு எட்டி உதைத்தாரோ அதுபோல நாம போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் நம்மை நெருங்கி நமக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக இந்த 5 எழுத்து நம்மளை காப்பாற்றும். இதற்கு ஒரு உதாரணம் என்பது மார்க்கண்டேயனை சிவபெருமான் காப்பாற்றியதும், மார்க்கண்டேயன் அனுதினமும் சிவபூஜையில் சிவாய நம என்று சொல்லி திளைத்திருந்ததும் தான் இதற்கு ஒரு நல்ல சான்று. அப்போ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னாதிபதி பாதிப்பு அடைந்திருந்தால் நீங்கள் உங்க வீட்டினுடைய வரவேற்பறையில் நமசிவாய அப்படின்ற மந்திரமோ அல்லது சிவாய நம எனும் மந்திரத்தையோ ஒரு கண்களில் பார்க்கும் விதமாக ஒட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எழுந்திருக்கும் பொழுதும் உறங்குகின்ற பொழுதும் மனம் பிரச்சனையில் அல்லோடுகின்ற பொழுதும் இந்த நாமத்தை ஒரு 54 முறை 108 முறை என்று ஆலயத்தில் அமர்ந்து நீங்கள் உச்சாடனம் செய்ய உங்கள் லக்னாதிபதி வலுப்பெறும், உங்கள் உடம்பில் பஞ்சபூதம் சிறப்பாக ஒடுங்கும். அதன் பின் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் தோல்வியே கிடையாது. 5 எழுத்து 5 பூதமாய் நம் உடலில் இயங்கி
கேட்டதை கொடுக்கும், நினைத்தது அத்தனையும் நடக்கும் என்பது எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. ஆகையினால வாழ்க்கையில தோல்வியினுடைய விளிம்பில் இருப்பவர்கள், தோல்வியை மட்டுமே பார்த்தவர்கள் இந்த 5 எழுத்து நாமத்தை கண்கள் பார்க்கும்படியாகவும் நாவிலில் அடிக்கடி உரைக்கும்படியாகவும் நீங்கள் இருந்தாலே உங்களுடைய வாழ்வில் லக்னாதிபதி மிகப்பெரிய அளவில் வலுவாகும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே போதும். ரொம்ப அருமை சார். லக்னம் தான் எல்லாத்துக்கும் காரணம். லக்னத்தை நம்ம வலுப்படுத்தினோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனையிலிருந்து எளிமையாக வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சூப்பராக சொன்னீங்க. ஒரு சின்ன விஷயமா, இப்போ உதாரணமாக ஒரு மனிதனுடைய உடம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு இதயம் நல்லா இருக்கு, கல்லீரல் நல்லா இருக்கு, கிட்னி நல்லா இருக்கு, கை கால் அத்தனையும் நல்லா இருக்கு. ஆனால் அவருக்கு மூளை திறன் பாதிச்சிருச்சுன்னா அந்த உடம்பு நல்லா இருக்கிறதுனால ஏதாவது பயன் இருக்கா? இல்லை. அப்போ அதே போலதான் ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் உச்சமா இருந்தாலும் சந்திரன் உச்சமா இருந்தாலும் யாரு நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த லக்னாதிபதி ஒருத்தர் கெட்டு போயிட்டார் அப்படின்னா ஜாதகர் விரும்பல, ஜாதகருடைய மனநிலை ஒத்துழைக்கலைன்னா எதுவுமே அங்கே என்ன பண்ணாதுன்னா வெற்றி பெறாது. அதனால வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் நம்ம வெற்றி பெறணும்னா நிறைய பேர் அம்மா பரிகாரமாக பண்ணலாமா, அப்பா பரிகாரமாக பண்ணலாமா நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா ஒருத்தர் தோஷம் அடைந்திருக்கிறாருனாவே அவருக்கு லக்னாதிபதி கெட்டதுனால தான். அப்போது அந்த ஜாதகராக பண்ணினாதான் வெற்றி கிடைக்குமே தவிர அவருக்காக வேற யார் ப்ரேயர் பண்ணாலும் அதில் பெருசாக சக்ஸஸ் இருக்காது. அவரவர் பசிக்கு அவரவர் உணவருந்தினால்தான் அதில் மாற்றமே தவிர இதை நாங்கள் பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலான்னு என்றைக்குமே கேட்கக்கூடாது. லக்னாதிபதி கொண்டிருந்தால் ஜாதகர் மட்டுமே செய்யணும். அருமையான தகவல் சார். சிவ மந்திரத்தை அந்த லக்னாதிபதியை பயன்படுத்தி வாழ்க்கையில் சிறப்புற்று வாழணும் அப்படின்னு நானும் கேட்டுக்கிறேன். நல்ல பதிவு. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. நன்றி. வணக்கம்.